நிலச் சீர்திருத்த சட்டத்தின் மூலம் தமிழர்களின் விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டு சிங்களவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கப்பட்டது. இதன் காரணமாக திரிகோணமலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சிங்கள மக்கள் தொகை பெருகியது. 1973 அடுத்த திருப்பு முனையாக தமிழர்கள் 4வது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த அரசின் உதவியை நாடினர். அரசு ஒத்துழைக்க மறுத்தது. இதனை சவாலாக ஏற்று தாங்களே நடத்துவது என முடிவெடுத்தனர். 1974 மாநாட்டின் கடைசி நாளில் சிங்கள காவல்துறையினர் கூட்டத்தின் உள்ளே புகுந்து தடியடியும் துப்பாக்கிச் சூடும் நடத்தினர். கலவர நெரிசலில் 9 பேர் மின்சாரம் தாக்கி இறக்க 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றனர். தமிழர் தம் மாண்புக்கும் தாய்மொழி தமிழுக்கும் நிகழ்ந்த அவமானமாக இதனை கருதினர். தமிழர் கூட்டணி அரசின் அடக்குமுறைகளுக்கும் விரைவான தீர்வுகளை எதிர்பார்க்கும் சினம் கொண்ட தமிழ் இளைஞர்களுக்கும் நடுவில் தவித்தது. சிவகுமாரனும் அவர் சகாக்களும் மாநாட்டு கலவரத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரி சந்திரசேகராவையும் யாழ்ப்பாண மேயர் துரையப்பாவையும் கொலை செய்ய திட்டமிட்டனர். 2 கொலை முயற்சிகளில் சந்திரசேகரா தப்பிவிட்டார். போலீசார் துரத்தி வர அறுவடை செய்த கரும்பு தோட்டத்தினூடே ஓடிய சிவகுமாரனை போலீசார் பிடிக்க சயனைடு உட்கொண்டான். தமிழ் தேசத்திற்காக செய் அல்லது செத்துமடி என்ற கோட்பாட்டுக்கு முதலில் வித்திட்டான். யாழ்ப்பாண மேயரை கொல்ல பல தமிழ் இளைஞர்கள் முயற்சிக்கையில் ஒரு தமிழ் இளைஞன் அவரை சுட்டு வீழ்த்தினான். அன்று குறிதவராத அந்த இளைஞனே பின்னாளில் LTTயின் தலைவனாக வளர்ந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன்.